வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சுமார் 5000 அதிமுகவின் நிர்வாகிகள் சசிகலாவின் கட்சியில் இணைந்துள்ளனர். தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் இன்னும் 2 நாட்களில் அந்தர்பல்ட்டி அடித்துள்ள அதிமுகவின் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை நம்பினால் நடுத்தெருவில்தான் நிற்க வேண்டும் என்று கூறி ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களும் ஏற்கனவே சசிகலாவுடன் இணைந்து விட்டார்கள். தற்பொழுது அரசியல் கள நிலவரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவே இருக்கிறது. தேர்தல் முடிந்த பிறகு சசிகலாவுடன் இணைந்தால் தவறாக சென்றுவிடும். இப்பொழுதே சசிகலாவுடன் இணைந்தால் முக்கிய பதவிகளையும் பெற்றுவிடலாம். எதிர்கால அரசியல் சசிகலா அவர்களை வைத்துதான் அதிமுக செயல்படக்கூடிய நிலைமை உருவாகும். இல்லை என்றால் பாஜக முழுமையாக அதிமுகவை கைப்பற்றி தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சியாக பாஜக வருவதற்குத்தான் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயம் அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சுமார் 5000 தென் மாவட்ட நிர்வாகிகள் பிரச்சாரத்திற்கு கடந்த 3 மாதங்களாகவே சென்றுள்ளனர். ஆனால் அங்கு வரவேற்புகளும் இல்லை, களப்பணிகளும் அங்கு மிகவும் மோசமான முறையில் தான் செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு தோல்வி அடையக்கூடிய பழனிசாமி அவர்கள் 11வது முறையாக அதிமுக தோல்வியே தான் தழுவும் என்று கூறி சுமார் 5000 அதிமுகவின் தென் மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் சசிகலா அவர்களுடன் இணைந்துள்ளனர். இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் சசிகலா அவர்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் வெற்றியடையும் என்ற நம்பிக்கை தொண்டர்கள் மத்தியில் வந்துள்ளது. மேலும் உறுப்பினர்களும் அதைத்தான் தேர்தல் முடிந்த பிறகு விரும்புவார்கள். இந்த 2 நாட்களில்தான் ஏப்ரல் 23 ஒட்டுமொத்தமாக அதிமுகவிற்கு எதிராக வாக்குகளை செலுத்தக்கூடிய நாள். இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை சிறந்த ஆளுமையான அரசியல் கட்சியின் தலைவர் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார். அது முற்றிலும் தவறானது. சசிகலா இல்லாமல் எடப்பாடியால் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்த்தக்கூடிய தருணமாக மே 6ஆம் தேதி நடைபெறும். நிச்சயமாக தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு தோல்வியை தழுவார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டுமே முழுமையான காரணமாகவும் இருப்பார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே தற்பொழுது 5000 நிர்வாகிகள் சசிகலாவின் கட்சியில் இணைந்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சசிகலாவின் கட்சியில் இணைந்தது சரியா தவறா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 23ஆம் தேதி மறந்து விடாதீர்கள். ஜனநாயக கடமையை ஆற்றிவிடுங்கள்.